இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2026 நீட்டு ரீநீட்டு எழுதிட்டு நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே வாங்கின ஃபஸ்ட்டு நீட்டில் வாங்கின மார்க்கோட செகண்டு நீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ட்ராப் ஆகிடுச்சு. அது ஒரு ஸ்ட்ரெஸ். இப்போ மூணாவது, கவுன்சிலிங் எப்படி நடக்கும், நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்ற டென்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் மத்தியிலையும் பெற்றோர்கள் மத்தியிலையும். எனக்கு ஒன்றுமே புரியல சார், இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்னால் என்ன, எப்படி நடக்கும், அது கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏதோ சாய்ஸ் ஃபில் பண்ணணுன்றாங்க, எது சீட்டு சாய்ஸ் ஃபில்லிங் சரியாக பண்ணலன்னா சீட்டே கிடைக்காதுன்றாங்க. இதெல்லாம் எப்படின்றது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் அவங்களுடைய புலம்பலை தெரிவித்ததுனால ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக சென்னை அண்ணா நகரில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, வீடியோக்கு போகலாமா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வீடியோவை பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் வந்து உங்கள் தெரிஞ்ச பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, இல்லைனா அவங்க கூட படித்தவங்க இருப்பாங்க, கூட வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குதோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. நம்மளால் நிறைய கண்டென்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்க முடியாது. இருந்தாலும் இந்த மாதிரியான நல்ல கண்டென்ட் இருக்கக்கூடிய வீடியோஸை நம்ம அவங்களுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகலாம். நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு, மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும், ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும், பிளஸ் எந்த காலேஜில் ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும், ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கவங்க கால் பண்ணுங்க 8695186953. இப்போ நீட் வந்து எழுதிட்டோம்ப்பா. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்ட்டு எழுதினதை பேப்பரில் டிக் பண்ணிவிட்டு வந்து ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு ப்ரொவிஷ்னல் கீஸை வந்து என்டிஏ கொடுத்ததை வச்சு பார்த்துட்டாங்க, ரைட்டா? ஆனால் லாஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த OMR சீட்டு பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்தாங்க. பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா OMR ஷீட் பார்க்குறதுக்கு டைம் வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கனால அது இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா OMR ஷீட்டு வெளியாகிறதுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேலஞ்ச் பண்ணி அந்த ஃபைனல் கீஸை வெளியாகிறதுக்கும் நம்ம வந்து என்டிஏ வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுது. ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது, ரைட்? இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு முன்னாடியே நம்ம உடைய தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனு அப்ளிகேஷனை போடுங்கப்பா, ரிஜிஸ்டர் பண்ணுங்கப்பா அப்படின்னு விட்டுட்டாங்க. ஏன்னா நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு, தென் வந்து NRIஸ்க்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நிறைய வந்து நம்ம அதில் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நாள் கொடுத்து உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி போட்டாங்கன்னா இதில் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் வந்து பண்ண முடியாமல் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, தென் PWD கோட்டா, தென் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து சரி பார்க்கணும். அதே போல் IP வார்டு கோட்டா, தென் வந்து பார்த்திங்கன்னா IRT வார்டு கோட்டா, இவங்களது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் சரி பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் பட்டியல் வந்து தமிழ்நாடு கொடுப்பாங்க மெடிக்கல் செலெக்ஷன். அப்போ எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுமே ஆல் இண்டியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கிடையாது. டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனதுமே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் போயிடலாம். பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி ஆல் இண்டியா வந்து ரிசல்ட் கொடுக்குறப்ப என்டிஏ ஒரு வந்து என்ன கொடுத்துருவாங்க, ஆல் இண்டியா ரேங்க் கொடுத்துருவாங்க, கேட்டகரி ரேங்க்கும் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு கன்வீனியன்ட் அதை பேஸ் பண்ணி அவங்க அலாட்மெண்ட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணதுமே அலாட்மெண்ட் போயிடுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேங்கை வச்சு நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கொடுக்கறதில்ல. இவங்க தனியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாணவர்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள பேஸ் பண்ணி ஒரு ரேங்க்கு கொடுக்கணும். ஒன்று 92.5% கொடுக்கணும், அப்புறமா 7.5% கொடுக்கணும். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ் மேனு, இந்த மாதிரி கோட்டாஸ்லாம் இருக்கு இல்லையா,
பிடபிள்யூடி கோட்டா இதுக்கு தனியாக கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேங்க் பட்டியல் தரணும். அப்புறமா என்ஆர்ஐ கோட்டாவுக்கு தரணும், லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு தரணும், அப்புறமா வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் பட்டியல் வந்து அவங்களுக்கு தரணும். அப்போ அந்த ரேங்க் பட்டியல் தரணும்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க சப்மிட் பண்ணுறது பக்காவாக இருந்தால் தான் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி கொடுக்க முடியும். இந்த டாக்குமெண்ட் ரிசல்ட் வந்ததுமே போட்டாங்கன்னா அந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் பண்ணுற மாதிரி இதை வந்து பண்ண முடியாதுன்றதுனால தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க, இமிடியேட்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சப்போஸ் வாங்கலை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா கூட ஒரு வாரத்தில் வாங்கி அப்லோட் பண்ண முடியும் அப்படின்றதுனால ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு நல்ல விஷயம் தான், ரைட்டா? ஆனால் இதில் வந்து என்னென்னா யார் பாஸ் பண்ணுவா, யாருக்கு மார்க் வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. டாப் ஸ்கோர் இருக்கிறவங்க அவங்க பார்த்துட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் எழுதுறாங்க, நம்ம வந்து பார்க்கலாம் ரிசல்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வருமா வராதான் தெரிஞ்சவங்க கூட என்ன பண்ணணும், இப்போ வந்து அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் பண்ணணும். அது தேவையில்லாமல் காஸ்ட்டு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். பாஸ் பண்ணாதவங்க கூட போட வேண்டியதாக ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. 500 ரூபா, ஒரு 1000 ரூபாய், 1500 ரூபா, இது வந்து தவிர்த்திருக்கலாம். பட்டு நல்ல விஷயம் என்னென்னா இந்த டாக்குமெண்ட்லாம் வாங்குறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா அப்புறமா போட முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்காக முன்னாடியே கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ரைட், இப்போ இந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சுமே ரிசல்ட் வந்ததுமே அந்த மார்க்ஸ் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வாங்கிட்டு மேட்ச் பண்ணி நம்மளுக்கு ரேங்க் பட்டியலில் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சரி பார்த்துட்டு என்ன கொடுப்பாங்க, ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நம்மளுக்கு ஒரு ஜென்ரல் ரேங்க் ஒன்று கொடுப்போம். இப்போ ஒன்றாவதுலேருந்து போட்டாங்கன்னா எல்லாருக்கும் 2. அதே போல் ஓபிசி அவங்களுக்கு ஒரு ரேங்க்கு, அதில் வந்து போன வருஷம் வந்து பிசிக்கு தனியாக வந்து ரேங்க்கு கொடுக்கல, அதே போல் எஸ்சிக்கு தனியாக ரேங்க் கொடுக்கல. ஆனால் அதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்திங்கன்னா பிசிக்கு தனியாக ஒரு ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து தெரியும் எவ்வளோ ரேங்க்லாம் வந்து பிசி கேண்டிடேட்டே நான் இருக்கேன், பிசிஎம்மில் நான் எங்கே இருக்கேன், நான் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எங்கே இருக்கேன், எஸ்சிஏல நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு, எம்பிசியாக தான் எனக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னு ஒரு பட்டியல் தெரியும். ஒரு ரேங்க் இருந்ததுன்னா ஒரு ப்ராப்பராக கிளாரிட்டி கிடைச்சிடும். அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுமே எனக்கு எந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்துடும். அதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்டு கொடுத்ததுமே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதில் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் திருப்பியும் வந்து நம்ம பேமெண்ட்டு தேவை இருக்கும். நம்ம ஏற்கனவே லாகின் பண்ண ஐடி இருக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு பாஸ்வேர்டு போட்டோம் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுமே நம்ம என்ன பண்ணணும், கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எஸ் ஐ எம் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு மேனேஜ்மெண்ட்டு இது இருக்குது இல்லையா, கவர்மெண்ட் கோட்டா, அது ரெண்டுமே வேணும்னா நம்ம கொடுத்துட்டோம்னா அது கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டேட் தருவாங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க, சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்டு எந்தெந்த கேட்டகரி கீழே இருக்குது அப்படின்றத ஒரு கிளியர் கட் ஐடியா. அப்போ தான் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும்ல, நம்மளுக்கு எங்கே வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன காலேஜ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, நம்ம கேட்டகரிக்கு எவ்வளோ இருக்குது, ஓசியில் போகலாமா, நம்மளுடைய கேட்டகரி பேஸ் பண்ணி போகலாமா அப்படின்னு ஒரு கிளியர் கட் ஐடியா நம்மளுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், நம்ம சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த சாய்ஸை வந்து என்ன பண்ணணும், நம்ம சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபீஸு வந்து அகைன் வந்து செக்யூரிட்டி டெபாசிட். சப்போஸ் ப்ரைவேட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா எடுக்கணும்னா 30,000, ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ஆர்ஐ அதெல்லாம் போகணுன்னா நம்ம 1 lakhன்ற டெபாசிட்டும் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும். அந்த டெபாசிட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுத்ததுக்கப்புறம் லாக்கிங் கொடுப்பாங்க, சாய்ஸ் லாக்கிங். அதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் அந்த சாய்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், முன்னாடி கொடுக்கலாம், பின்னாடி கொடுக்கலாம், மாற்றலாம், அப்பு டவுனுன்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங்க்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த சாய்ஸ் லாக்கிங்க்கு நம்ம பண்ணலன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். அதனால் அதை பற்றி ஒரே பண்ண தேவையில்லை. சாய்ஸ் லாக் முடிஞ்சதுமே ஒரு நாள் கழித்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம நேம் இருந்துடும். நம்ம நேம் இருந்ததுமே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் 18,610 ரூபா, ப்ரைவேட் காலேஜ்னா 4.5 லட்ச ரூபா, மேனேஜ்மெண்ட் கோட்டானா 15 லட்ச ரூபா, ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டானா 16, 20, என்ஆர்ஐ கோட்டானா 27 லட்சம், இது எல்லாத்தையும் நம்ம பே பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், பே பண்ணணும்னா நம்ம அந்த பேங்க்கில் லிமிட், சில பேருக்கு வந்து 5 லட்சம் தான் லிமிட் இருக்கும், போகாது. அதனால் முன்னாடியே அந்த லிமிட்டெல்லாம் நம்ம போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போகலாம். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்ததுமே உடனே பே பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுவே எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பையும் அப்ளிகேஷன் போடுறப்பையும் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இல்லை. ஆனால் கவுன்சிலிங் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்ல அதில் 500 ரூபா வந்து
இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கும் 1000 ரூபாய் வந்து எதுக்கு கட்டணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபீஸ் கட்டணும், கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஆனால் செக்யூரிட்டி டெபாசிட் 1,30,000 1 லேக்கோ கிடையாது. ஏன் கிடையாதுன்னா லெஸ் தென் 2.5 lakhs இன்கம் யாருக்கு இருக்கோ, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, பிசிசி இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் லெஸ் தென் 2.5 lakhs கீழே இருந்தோம்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, செக்யூரிட்டி டெபாசிட்டும் வேணாம், உங்களுக்கு டியூஷன் ஃபீஸும் நாங்களே பே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அலாட்மெண்ட் வரப்போ அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நம்ம பேலன்ஸ் என்ன ஃபீஸ் பே பண்ணணுமோ, சில பேர் வந்து ஹாஸ்டலில் மெஸ் தங்குவாங்க, யூனிவர்சிட்டி ஃபீஸு, அதர் ஃபீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு 4,500,000 ஒரு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் அலாட்மெண்ட் இருந்தாலும் நம்மளுக்கு வரும். அதை அடிஷ்னல் நம்ம பே பண்ணணும். இந்த 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கிறவங்க அந்த 4.5 லட்சம், 5, 20, 16, 20, 15 லட்சம் அப்படின்ற மாதிரி 27 லட்ச ரூபாய் அப்படின்றத ஃபீஸை பே பண்ணி தான் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுவோம். எஸ்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீயாக அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி அடிஷ்னல் ஃபீஸை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய் கொடுத்து நம்மளுக்கு அலாட்மெண்ட் ஆச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கணும். அலாட்மெண்ட் ஆகலைன்னா நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். எனக்கு அலாட்மெண்ட் ஆகிடுச்சு, எனக்கு பிடிச்ச காலேஜே வரலப்பா, இது எனக்கு வேணான்னு நினச்சா நம்ம என்ன பண்ணலாம், வேணான்னு டவுன்லோட் பண்ணாமல் விட்டுறலாம். நம்ம சீட்டு வந்து நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம்னா அடுத்த ரவுண்டில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இல்லை நான் எடுத்துடுறேன், நான் அடுத்த ரவுண்டும் நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்ஸு செகண்ட் ரவுண்டுக்கும் நடக்கும், தேர்ட் ரவுண்டுக்கும் நடக்கும், ஃபோர்த் ரவுண்டுக்கும் நடக்கும். ஃபஸ்ட்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் எனக்கு வேணான்னா சீட்டு நான் விட்டுட்டேன்னா என்னுடைய செக்யூரிட்டி டெபாசிட் வந்து இது என்ன ஆகாது, பர்ஃபியூச்சர் ஆகாது. இதுவே தேர்ட் ரவுண்டில் எனக்கு சீட்டு அலாட்மெண்ட் ஆகிடுச்சு, நான் சீட்டு எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணலன்னா என்ன ஆகும், என்னுடைய அமௌண்ட்டு பர்ஃபியூச்சர் ஆகிடும். ஃபோர்த் ரவுண்டில் எனக்கு சீட்டு அலாட்மெண்ட் ஆகிடுது, நான் சீட்டு வேணான்றேன்னா நம்மளுடைய செக்யூரிட்டி அமௌண்ட் டெபாசிட்டும் போயிடும். ப்ளஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன்னா 1 வருஷம் நம்மளால் நீட் எக்ஸாமை எழுதுறதுக்கும் தடை பண்ணிடுவாங்க. அதனால் இந்த ப்ராசஸில் கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் ஆர்ஜிஆர் வந்து என்ன பண்ணுறோம், இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை பெய்டு சர்வீஸில் வச்சுருக்கோம். ஏன்னா ஃப்ரீயாக பண்ண முடியாது. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகும். அப்போ உங்களுக்காக ஒரு டெடிகேட்டடாக ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கூடயே இருந்து அசிஸ்ட் பண்ணி எப்படி போகணும் அப்படின்றலாம் சொல்லித்தரணும் இல்லையா. அதுக்கு ஒரு 10,000 ப்ளஸ் டேக்ஸ் 11,800 சார்ஜ் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் கூடயே இருந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி அலாட்மெண்ட் வர வரைக்கும் உங்களுக்கு பண்ணி தருவோம். ஆனால் சீட்டை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ற கேரண்டிலாம் நம்ம கொடுக்கல. ஏன்னா இது எல்லாமே கவுன்சிலிங்கில் ஹார்டராக கம்ப்யூட்டர் தான் அலாட் பண்ணுது. யாருன்னா உங்களுக்கு பைசா கொடுத்தா நான் அலாட்மெண்ட் வாங்கி தரேன் சொன்னாங்கன்னா அதெல்லாம் சும்மா நம்பாதீங்க, சரியா. சார் நீங்கள் எவ்வளோ தான் சொன்னாலும் எங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டு தான் சார் வேணும், கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் வேணும், எனக்கு மேனேஜ்மெண்ட்டோ என்ஆர்ஐயோ தெலுங்கு மைனாரிட்டியோ அதெல்லாம் போகிறலாம் ஐடியா இல்லை, எங்களுக்கு படித்து கவர்மெண்ட் சீட்டு எடுக்கிற ஐடியா தான் இருக்குது அப்படின்னா 2027 ஆர்ஜிஆரில் 20 ஸ்டூடெண்ட்டை வச்சு அருமையாக உங்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து நல்லா கான்செப்டை புரிய வச்சு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட இருந்து ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் பேசலைனாலும் உங்கள் கூட இருந்து டீச்சர் வந்து உங்களை மானிட்டர் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களை நல்லா அழகாக வந்து கிளாரிட்டி கொடுத்து மார்க் ஸ்கோர் பண்ண வச்சு கவர்மெண்ட் கோட்டா எடுக்க வைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு 20 ஸ்டூடெண்ட் பேட்சை வந்து ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸில் வச்சுருக்கோம். சென்னையில் அண்ணா நகரில் நீங்கள் தங்கி படிக்கணுன்னாலும் படிக்கலாம், வீட்டில் இருந்து வந்தும் போகலாம், ரைட்டா. என்ன இந்த இதில் ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு நல்லா எழுதுறீங்க, ஆனால் ஏதோ ஒரு எதிர்பார்க்காத விதமாக மார்க் வந்து வராமல் போய் நம்மளுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்காம போயிடுச்சுன்னா நீங்கள் கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை நம்ம 100% ரீஃபண்ட் பண்ணுறன்ற ஆப்ஷன் கொடுக்குறோம். அப்புறம் என்ன தயக்கம், இமிடியேட்டாக இந்த மாதிரி பேட்சை தானே நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறதுனா ஃபிசிக்ஸே புரியல சார், கேட்டாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க சார், பேசிக்ஸே சொல்லித்தரல சார், எடுத்ததுமே பரவாயில்ல சால்வ் பண்ண போயிடுறாங்க. அப்படியெல்லாம் நம்மளுடைய கிளாஸ் இருக்காது. உங்களுக்கு எத்தனை வாட்டிஸ் கேட்டாலும் டீச்சர் சொல்லி கொடுத்து புரிய வச்சு எப்படியாவது ஃபிசிக்ஸில் உங்களை மினிமம் ஒரு 80லேருந்து 100 மார்க் எடுக்க வச்சுருவாங்க. அப்போ இது மூலயமா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும், தைரியம் வந்துடும். ஏற்கனவே நீங்கள் போன வருஷம் ஒரு 360 மார்க்கில் பயாலஜியில் 300 மார்க் எடுத்திருப்பீங்க, கெமிஸ்ட்ரியில் ஒரு 180க்கு ஒரு 100 எடுத்திருப்பீங்க. இந்த வருஷம் நம்ம திருப்பி ட்ரைன் பண்ணுறப்ப ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு 140, பயாலஜியில் ஃபுல் மார்க் எடுத்துட்டிங்கன்னா 500, இது ஒரு 100 வந்துன்னா 600 மார்க். அவ்வளோதான், நீங்கள் ஈஸியாக வந்து கவர்மெண்ட் சீட் வாங்கிடுவீங்க. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நாங்கள் இருக்கோம்.
உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் டியூஷன் ஃபீஸை 100% என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கண்டிஷன் என்ன, நீங்கள் எல்லா கிளாஸஸும் அட்டன் பண்ணணும், லீவ் எடுக்கக்கூடாது, மொபைல் ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம என்ன மெத்தடாலஜி சொல்கிறோமோ அந்த மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணணும், கண்ட புக்கை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஆர்ஜிஆரில் என்ன கண்டென்ட் சொல்கிறோமோ என்ன மெட்டீரியல் கொடுக்குறோமோ அதை மட்டும் தான் பண்ணணும். நான் அந்த காலேஜில் படித்தேன் சார், எனக்கு சி நான் ஸ்டார்ட் பண்ண இன்ஸ்டியூஷன் எனக்கு தெரியும், நான் ஜீனு இன்ஸ்டியூஷனில் 2 வருஷம் குப்பை போட்டேன், அந்த மெட்டீரியல்லாம் இருக்குது அப்படிலாம் அதெல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும், நாங்கள் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கேரண்டியாக நீங்கள் சீட் எடுத்துருவீங்க. அதுக்கு ஆர்ஜிஆர் வந்து அண்ணா நகரில் ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா, இல்லை சார் இது எவ்வளோ தான் சொன்னாலும் உங்கள் கூட நான் பேசணும் அப்படின்றீங்களா, உங்கள் பேரண்ட்டோட நீங்களும் நேரடியாக வந்து என்கிட்ட பேசுங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறமா கூட நீங்கள் கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என் கூட பேசணும்னு நினைக்கிறீங்களா, கால்லையே 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இல்லை சார் முடிவு பண்ணிட்டோம் சார், இவ்வளோ சொல்கிறீங்க திருப்பி என்ன சார் அப்படின்னா 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கொடுங்க, இல்லை கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா, 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு, 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும், ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜில் ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா, ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.